எல்லாம் எல்லாக்கூடிய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய கடமையான இஷா தொழுகையை முடித்து இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் அவனுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இன்றைய செய்தியினுடைய தலைப்பாக மனிதகுல எதிரி சைத்தான் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் கூட இன்றைக்கு நடக்கக்கூடிய வளைகுடா பகுதிகளிலே நடக்கக்கூடிய செய்திகளை நாம் தெரிவித்து வைப்பதிலே மிக ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளே நிறைய நபர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வளைகுடா பகுதிகளிலே என்ன நடக்கிறது, இன்றைக்கு எந்த அளவிலே சேதம் ஏற்பட்டது, யாருக்கு எப்படியாப்பட்ட சோதனைகள் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வதை நாம் என்ன செய்வோம், ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் அதே போல நம்முடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளையும் நுணுக்கங்களையும் நாம் அறிவதற்கு நாம் என்ன செய்வோம், முற்படுகின்றோம். ஆனால் மூமினாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே அதிலே மிக கவனமான முறையில இருக்க வேண்டும். எதை தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒவ்வொரு முழுமையும் அறிந்து கொண்டால் மட்டும்தான், தெரிந்து கொண்டால் மட்டும்தான், தெரிந்து கொண்டு அதனிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நாம் என்ன செய்யலாம், வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாறலாம். ஏனால் அந்த சைத்தானுடைய வேலையாக எது இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம பார்க்கிறோம், நமக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது. நாம குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி வெளியில போறோம், மனைவி மக்களை பார்ப்பது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, நம்முடைய உடல்நலத்தை பார்ப்பது, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வது, இப்படி பல்வேறு வேலைகள் நமக்கு இருக்கின்றது. ஆனால் சைத்தான் என்று சொல்லக்கூடியவனுக்கு வேற எந்த வேலையுமே இருக்காது, வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய ஒரே வேலை என்ன, இந்த மூமின்களில் அதிகமான நபர்களை நரகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுடைய ஒரே வேலையாக, குறிக்கோளாக, நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்ப நாம இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவனுடைய செய்திகளை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவன் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அதுதான் முக்கிய வேலையாகவும் உனக்கு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலை விட்டு, உங்களே உன்னுடைய அடியார்களே அதிகமான நபர்களை நான் நரகத்தில் சேர்ப்பேன் என்ற சவாலோடு இறங்கி இருக்கிறோம். இப்ப நாம அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, ஆட்பட்டுடக்கூடாது. அதிலிருந்து சைத்தானுடைய தேர்தலிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, தவறான எண்ணங்களிலிருந்து, அவனுடைய நோக்கங்களிலிருந்து யார் புரிந்து கொண்டு அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக, அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக மாற முடியும். இப்ப அதை பற்றிய செய்திகளை நாம் அதிகமாக தெரிந்தால்தான் அவனுடைய எண்ணங்கள் என்ன, அவனுடைய செய்திகள் என்ன, அவனை எப்படி அவனிடமிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெறுவது, என்னென்ன வகையிலெல்லாம் நம்மை அவன் என்ன செய்வான், இடையூறு பண்ணுவான் என்பது போன்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவனை பற்றிய ஆரம்ப விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய படைப்பு, அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய வரலாறுகள், சில செய்திகளை, அல்லாஹ்வுடன் நடந்த உரையாடல்களை, இப்படி நாம கொஞ்சம் அதனுடைய அடிப்படையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இன்னும் சைத்தானை பற்றிய தெளிவான விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சைத்தானை பற்றி இவன் எப்படியாப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் என்று முதல்ல 18வது அத்தியாயம் 50வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினா, கான மினல் ஜின், இவன் ஒரு ஜின் இனத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு இனம் இருக்குல்ல.
அந்த இனத்திலே இருந்தால் இந்த சைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இவனுடைய படைப்பு எதை வைத்து அல்லாஹ் இந்த சைத்தானை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், கலக்தனி மின்னார் 38வது அத்தியாயம் 76வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இவனை நாம என்ன செஞ்சோம், நெருப்பால் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவனுடைய இனமாக இருந்தாலும் படைப்பாக பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி எப்படி இருப்பான், இவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல சில உதாரணங்களை சொல்லி சொல்றான். அவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குமா, அதுல குறிப்பாக அவனுடைய தலை இருக்குல்ல, சைத்தான் நமக்கு தலை இருக்க மாதிரி சைத்தானுக்கு தலை இருக்குது. அந்த தலை எப்படி இருக்குமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை உதாரணம் காட்டி சொல்றான் பாருங்க. நரகத்துல சத்தும் சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அது நரகத்தினுடைய அடியிலிருந்து முளைக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி சொல்லுகின்ற போது அந்த சைத்தானுடைய அந்த தலையானது எப்படி இருக்குமா, அந்த சத்தும் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய பாலைகள் இருக்குல்ல, அந்த இலைகள் அல்லது பாலைகள், அதை கொண்டு சைத்தானுடைய தலை இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் அவனுடைய உருவத்தை பற்றி சொல்றாங்க. அவனுக்கு என்ன இருக்குமா, 2 கொம்புகள் இருக்குமா, நாட்டுக்கு இருக்குல்ல அதே மாதிரி 2 கொம்புகள் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் இருந்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலும் மறையக்கூடிய நேரத்திலும் நீங்க என்ன செய்யாதீங்க, தொழாதீர்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் 2 சைத்தானுடைய 2 கொம்புகளுக்கும் இடையில் அவை உதிக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த சைத்தானுடைய கொம்புகள் உதிக்கக்கூடிய அந்த நேரமானது என்ன செய்து இந்த 2 கொம்புகளுக்கு இடையில இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த கொம்புகள் சைத்தானுக்கு இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்லயும் இந்த சைத்தானுக்கு கொம்பு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, சில நகரங்களை குறிப்பிட்டு சாம் தேசத்தினுடைய நகரத்தினுடைய விடுதலையை அல்லாஹ் தருவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறாங்க. சாமுடைய நகரத்தினுடைய விடுதலையை தருவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அதே மாதிரி யமன் நாட்டினுடைய விடுதலையை அல்லாஹ் தருவாயாக என்று அல்லாஹ்விடத்துல இறை தூதர் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நஜ்தினுடைய ஈராக்கினுடைய விடுதலையை பற்றி நீங்க அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் துஆ பண்ணுங்க என்று கேட்கிறாங்க. இப்படி ஒரு 3 தடவை கேட்கிறாங்க. அந்த 3 தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, மௌனமாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க கேட்க சொன்னீங்களா அந்த நகரமானது நாளை நிலநடுக்கங்களும் பயங்கரமான சச்சரவுகளும் சைத்தானுடைய கொம்புகள் உதயமாகக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப நாளை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். நாளை ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்துல கடுமையான குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் சைத்தானுடைய கொம்பும் உதிக்கக்கூடிய இடமாக எது இருக்கும், அந்த நகரம் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய செய்தி மூலமாக சொல்லி காட்டுகின்றோம். அப்ப நம்ம சைத்தானுக்கு 2 என்ன செய்து கொம்புகள் இருக்கின்றது என்ற செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த செய்திகள் எல்லாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். புகாரில 3273வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று சைத்தானுடைய தங்குமிடம் இருக்குல்ல, அல்லது உணவு தங்குமிடம் இருக்குல்ல, இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் வைக்கக்கூடாது. அப்ப சைத்தானுடைய உணவை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டிற்குள் செல்லும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ, எவர் ஒருவர் சாப்பிடும் போது அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறவில்லையோ, இந்த 2 செயல்கள் மூலமாக ஒரு சைத்தானுடைய தங்குமிடம் உறுதியாகின்றது, ஒரு சைத்தானுடைய உணவு அங்கே என்ன செய்து உறுதியாகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க.
அப்ப சைத்தானுக்கு தங்குமிடம் எங்க இருக்குது? நாம வீட்டுக்குள்ள போறோம், வீட்டுக்குள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறணும்னு வைங்க. அப்ப சைத்தான் சொல்லுவானா, நீங்க வேற எங்கேயும் போகண்டா, இன்றைக்கு உங்களுடைய தங்குமிடம் இந்த வீடு தான் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட போறோம், சாப்பிட போறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு பிஸ்மில்லாஹ்னு சொல்லணும்னு வைங்க. அப்ப அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் யாருக்கு? சைத்தான் சாப்பிடுகின்றான். அதையும் அந்த சைத்தான் சொல்றான், இன்னைக்கு உங்களுடைய உணவு இந்த வீட்டுல இருக்கிறது என்று சைத்தான் என்ன செய்வான்? சொல்லுவான். அப்ப நம்மளுடைய வீடுகளை சைத்தான் இருக்கக்கூடிய இடமாக மாற்றுவது யாரு? நாம தான் மாற்றணும். அல்லாஹ்வுடைய பெயரை நம்ம நினைவு கூறாமல் நம்முடைய வீடுகளில் நுழைந்தாலோ, அல்லது நம்முடைய சாப்பிடக்கூடிய சாப்பிட்ட பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் நாம் சாப்பிட்டாலும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம சாப்பிடுறது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? செல்போன் வச்சு சாப்பிடக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். செல்போன் அப்படியே தொடையில இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நியூஸ் ஓடும், இதெல்லாம் காமெடி ஓடும். அதை கொடுத்தாதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய என்ன செய்தி உணவாக இருக்குது. நிறைய பிள்ளைகள் சாப்பிடணும்னா எனக்கு செல்ல கொடுக்குறாங்க. அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாம இன்னைக்கு பெரியாளுக்கு வரை என்ன செஞ்சிருக்கு, அந்த வியாதியாக இன்னைக்கு ஒட்டி கொண்டு இருக்கு. அப்ப இவர்கள் அதை செல்போன்ஸ் பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வை நினைவு கூற முடியுமா? எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதை எடுத்து சாப்பிடுறோம்? காய்கறி எடுத்து சாப்பிடுறோமா, அல்லது தட்டுடைய ஓரத்தில் எடுத்து சாப்பிடுறோமா, என்ன சாப்பாடு இருக்குது, என்ன எல்லாவற்றையும் மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனா நமக்கு என்ன செய்யறோம்? அதுல எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? அது சைத்தான் தான் சாப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம சாப்பிடும்போது இனிமே நாம சாப்பிடும்போது நினைச்சுக்கணும், நாம அல்லாஹ்வுடைய பெயரை நமக்கு சொல்லி சாப்பிடவில்லை என்று சொன்னால் நாம சாப்பிடுறோம், ஆனால் சைத்தான் சாப்பிடுகின்றான். அதை இன்னொரு ஹதீஸ்ல நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குறாங்க. அதை யாரு என்ன அப்படின்னா, ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி சொல்றாரு, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்வோம்? சாப்பிடுவதற்காக வேண்டி அமர்ந்து உட்காருவோம். ஹுதைபா பின் அல்-யமன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுதைபா பின் அல்-யமன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்து கொண்டிருப்போம், சாப்பிடுவதற்காண்டி உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை என்ன செய்வாங்க? முதல்ல தட்டில் வைக்காமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? உணவு தட்டில் கை வைக்க மாட்டோம். முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? அந்த உணவு தட்டிலே கை வைப்பாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்க? சாப்பிட ஆரம்பிப்பாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் என்ன செய்றாங்க? ஒரு சிறுமி வேகமா யாரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி என்ன செஞ்சாங்க? வேகமா வந்து அந்த உணவு தட்டுல கையை வைக்க பார்த்தாங்க. உடனே அந்த சிறுமியினுடைய கையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கிராமவாசி என்ன செய்தாரு? அவரை யாரோ தள்ளி விட்ட மாதிரி வேகமா வந்து உணவு தட்டுல கையை வைக்க வர்றாரு. அப்போ அவருடைய கையையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? பிடித்து விட்டார்கள். அப்ப பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் இவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சைத்தான் இவரை என்ன செஞ்சா? உடனடியாக அது பெயர் கூறாத காரணத்தினால், அல்லாஹ்வை நினைவு கூறாத காரணத்தினால சைத்தான் என்ன செஞ்சா? அவர்களோடு சேர்ந்து கையை உட போனான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சைத்தானுடைய கையை அந்த சிறுமியினுடைய கையை இரண்டுமே நான் என்னுடைய கைகளுக்குள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சைத்தானுடைய கையையும் அந்த சிறுமியுடைய கையை சேர்த்து எடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய கையில பிடிச்சு வச்சிருக்கிறாங்க என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லாம கையை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சைத்தான் செஞ்சுதான் நம்மளுடைய கையோடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். இது ரொம்ப கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாப்பாடு தான் நமக்கு மிக முக்கியமானது. நமக்கு ஆரோக்கியம் என்பது எல்லாமே எதுல இருந்தா கிடைக்குது? நாம உணவுக்கூடிய உணவுகளில் இருந்தா கிடைக்குது. அந்த உணவுக்குரிய உள்ளக்கூடிய பரக்கத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? அதை சரியாக நாம பிஸ்மில்லாஹ் சொல்லி நினைவோடு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக உட்கார்ந்து கொண்டு எந்த அடிப்படையில் நம்மை சாப்பிட சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வீட்டுகள்ல சேர்ந்து சாப்பிடுறதே கிடையாது. அப்படியே சேர்ந்து சாப்பிட்டாலும் ஏதோ ஒன்று பேசிக் கொள்கின்றார்களே தவிர அதை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வை நினைவு கொண்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு மறந்துவிட்டது. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கா? இல்லை, யாருடைய வீட்டையாவது அப்படி இருக்குதா? எல்லாரும் உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு பிறகு பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க என்று யாராவது சொல்ல எல்லாருமே பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய செய்தி என்ன இருக்குதா? அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு நீ இப்படிதான் சாப்பிடணும்,
தட்டினுடைய ஓரத்திலிருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்ம இடத்துல இருக்குதா? அப்ப இன்னைக்கு யாருக்குமே அப்படி இல்லை. ஆளாளுக்கு ஒரு செல்லு, ஆளாளுக்கு ஒரு டிவி, செல்லு கிடைக்காதவங்க டிவி, இப்படியாப்பட்ட நிலைகள் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல இருக்கின்றது. அப்ப நம்முடைய வீடுகளில் தான் என்ன செய்யலாம்? சைத்தான் நிம்மதியா சாப்பிட்டு போறான், நம்முடைய சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட்டு போறான். நம்ம வீடுகளில் தங்கி கொண்டு நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு அவருடைய இருப்பிடத்தையும் உணவையும் நாம் தான் அவருக்கு கொடுக்கின்றோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்கலாம். அப்ப நாம இந்த வகையில நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று அவனுடைய இருப்பிடமாக இன்னும் அவனுடைய இருப்பிடம் எங்க இருக்குது? அவனுடைய இருப்பிடமான அசுத்தமான இடங்கள்ல தான் என்ன செய்வான்? சைத்தான் இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. கழிவறையில தான் இருப்பான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சைத்தானுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக சில துவாக்களை கூட சொல்ல, அல்லாஹ்வுடைய இனியாவது தொகுதி சொன்னாங்கல்ல, ஏன்லாம் இந்த ஆண் பெண் சைத்தானுடைய தீங்கை வேண்டும், நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்றுதான் நம்ம கழிவறைக்கு என்ன செய்யணும்? கால் எடுத்து வைக்கணும். அப்ப சைத்தான் எங்க இருக்கிறான்? கழிவறை எங்க இருக்கு? நம்ம வீடுகள தான் இருக்குது. கழிவறை எங்க வீடுகள தான் இருக்குது. அப்ப அந்த கழிவறை இருக்குன்னா சைத்தான் இருக்கின்றான். அப்ப அந்த சைத்தான் நம்ம உள்ள போகும்போது இந்த துவாரை ஓடுவதற்கு போகணும்னு சொன்னா சைத்தான் என்ன செஞ்சுவான்? நம் மீது ஏற்படுத்துவான், நம்மை ஆட்கொண்டு விடுவதாக மாறி விடுவான். அப்ப சைத்தான் எங்கெல்லாம் இருப்பான் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க? மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம இது சைத்தானுடைய அடிப்படையாக, அவனுடைய படைப்பாக, அவனுடைய இனமாக, அவனுடைய உருவமாக அவன் எங்கெல்லாம் இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு அடிப்படையாக என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இதுல நம்ம ஓரளவுக்கு சைத்தானை பற்றிய செய்திகளை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்க சைத்தான் இங்கெல்லாம் இருக்கிறா, நாம இதெல்லாம் செய்யணும்னா நம்ம சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய நோக்கம் என்ன என்பது நம்ம லேசா என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு. அதை நாம வாழ்நாளே மறக்கக்கூடாது. நம்மளே நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை அதாவது அதிகமான நபர்களே என்ன செய்வான்? நரகத்திற்கு இழுத்து செல்வதை தவிர வேற அவனுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? நம்முடைய அமல்கள் தவறுகின்ற பொழுது, நாம அமல் செய்ய சோம்பரப்படும் பொழுது, நாம பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் உலக ஆடம்பரங்கள் நோக்கி நம்முடைய கவனம் திரும்பப்படும் போதெல்லாம் நாம நினைத்துக் கொள்ளணும், நம்மை சைத்தான் இழுத்துக் கொண்டிருக்கின்றான், நம்மை சைத்தான் நரகத்தை நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை நாம என்ன செய்யணும்? உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தொழுகையாளிகளா இருந்துட்டே இருப்போம், நாம அதை பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். நாம வேனுக்குனே ஒரு ரக்காயத்தை ஒரு வக்தை விடுதல் வைக்கல, நமக்கு கைகால் நல்லா தான் இருக்கு, ஒரு வக்தை வேனுக்குனே விட்டு பாருங்க பார்ப்போம். வந்து அந்த செய்தியை பார்க்கணும். அடுத்த விஷயம், அந்த மகரிப்புல நம்மள தொழ முடியாத ஒரு நிலைக்காலம், எங்கேயாவது ஒரு வேலை வந்துடும், அவசரமா வந்துடும், அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாம் சைத்தான் செய்வான், எல்லாதுமாக தூக்கி போடுவோம். நீ உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு இப்பதானே எழுந்திருக்கிற, இல்ல இப்பதானே கடையில இருந்து வந்த, இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிற வாங்க சொல்லியாச்சு, வந்து உட்கார்ந்து இக்காம சொல்லியாச்சு, நீ எவ்வளவு டயர்டா இருக்கிற, எவ்வளவு உழைச்சிருக்கிற, நீ இப்ப எந்திரிச்சு போனா இவ்வளவு டயர்டா இருக்கும். இதையெல்லாம் இப்படியாப்பட்ட எண்ணங்களை எல்லாம் என்ன செய்வான்? சைத்தான் போடுவான். அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நாம என்ன செய்யணும்? சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று இந்த சைத்தான் இவ்வளவு மனித குலத்தினுடைய ஒரு எதிரியாக மனித குலத்தை ஒட்டுமொத்தமாக நரகத்தின் பக்கம் இழுத்து வருவதற்கு என்ன காரணம், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களிலிருந்தும் குர்ஆனுடைய விஷயங்களிலிருந்து நம்ம அழகான முறையில பார்க்கணும். ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான், இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதற்குண்டான காரணம் என்ன, அப்படி தள்ளப்படக்கூடான காரணம் இருக்கு பாருங்க, அந்த காரணமும் நமக்கு வந்து விடக்கூடாது. அவன் தள்ளப்பட்டதற்கு உண்டான காரணங்கள்ல நமக்கு படிப்பனை நிறைய இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரமா இருக்கு. அவன் எதற்கெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தானோ, மனித குலத்தின் எதிரியாக மாற்றப்பட்டானோ, அவன் இந்த உலகத்தினுடைய எதிரியாக, நாளை மறுமை நாள் வரை உள்ள எதிரியாக எதற்காக வேண்டி மாற்றப்பட்டான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த செய்தியும் நமக்கு என்ன செய்து இந்த உலகத்துல சரியாக வாழ்வதற்கு உதவி. அவன் எதற்காக வேண்டி விரட்டப்பட்டானோ அது அந்த குணம் நம்மிடத்துல இருக்குமே என்று சொன்னால், அதுவும் நம்மை சைத்தான் நம்முடைய நரகத்துக்கு இழுத்து செல்வதற்கு மிக முக்கிய வழியாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை பற்றிய செய்தியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்றான்ல,
முதல்ல ஆரம்பத்தில் நல்ல ஒரு படைப்பாகத்தான் இருந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து அவர்களுக்கு எழுச்சி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களாகி அவர்களுக்கு ஒரு கட்டளையிட்டார். நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிடக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க, எல்லாருமே என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் எல்லாருமே சுஜூது செய்யறாங்க. இது நம்ம கேள்விப்பட்ட வரலாறு செய்தினாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டலாக சொல்றோம். இதுல சில படிப்பினைகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை நினைவூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த காரணத்தை சொல்றோம். அப்படி எல்லாருமே படிக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த சைத்தான், இந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய மட்டும் என்ன செய்யல, இல்ல இப்லீஸ் காண மின்னல் காபிரி, அதாவது இப்லீஸை தவிர எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, சுஜூது செய்தார்கள். அல்லாஹ் அந்த இப்லீஸ் மட்டும் என்ன செய்யல, சுஜூது செய்யல. அப்ப அந்த காரணம் என்ன என்று அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற பொழுது சைத்தான் சொல்லுகின்றான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் நீ எல்லாருமே சுஜூது செய்தாங்க, நான் படைச்சிருக்கிற ஒரு மனித படைப்பை படைச்சிருக்கிறேன், நான் உனக்கு கட்டளையிடுறேன், நான் தான் உன்னையும் படைச்சேன், மலக்குமார்கள் படைச்சது யார், அல்லாஹ் தானே. நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அது இப்லீஸாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தலைவனாக யாருதான் இருக்கா, அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப நான் எல்லாருக்கும் கட்டளையிடுறேன், அப்ப எல்லாருமே அதுக்கு வழிபடுறாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் என்ன செய்யல, சுஜூது செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். ஏன் என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த மனுஷன் சொல்றான், அந்த சைத்தான் சொல்றான், நான் ஏன் இருக்க அப்படின்னா, நீ அவனை என்ன செஞ்ச, களிமண்ணால படைச்சிருக்கிற, என்னை நீ எதால படைச்சிருக்கிற, நெருப்பால் படைச்சிருக்கிற என்ற பெருமையே அல்லாஹ் பதிவு செய்யலாம். இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெருமை தான் முதலாக சைத்தான் தான் ஆரம்பிச்சிருக்கிறான். மனித குலத்திற்கு, உலகத்திற்கே பெருமையை முதல்ல கொண்டு வந்தது யாருதான், இந்த நான் பெரியவனா நீ பெரியவனா. இன்னைக்கு சண்டை நடக்கல, வளைகுடா நாடுகள்ல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய சண்டை நடப்பதற்கு என்ன காரணம், இந்த பெருமை தான் காரணம். நான் தான் வல்லரசுமா, நான் தான் பெருசுமா, என் நாட்டெல்லாம் இவ்வளவு வளங்கள் இருக்குது, என் நாட்டெல்லாம் இவ்வளவு பெரிய அணு ஆயுதங்கள் இருக்குது, நான் தான் பெரியவன், நான் தான் உன்னை வழி நடத்துவேன் என்கின்ற அந்த பெருமை தான் இன்றைக்கு உலக மனிதன், சாதாரண மனிதனிலிருந்து நாடுகளுடைய பிரச்சனை வரை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருப்பது இந்த பெருமை தான். சாதாரண மனிதனுக்குள்ளே பெருமை இருக்குது, நான் பெரியவனா நீ பெரியவனா, ஜாதி சண்டை இருக்குது, இனச்சண்டை இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது, என் இனம் தான் பெருசுங்கிறான், என் இனம் பெருசு, அல்லது கலரை வச்சு செய்வான், நான் வெள்ளையா இருக்கேன்னா நான் உயர்ந்தவன், எனக்கு அந்த பெருமை இருக்குது அப்படிங்கிறான். நான் இந்த குலத்துல இருக்கிறேன், இந்த ஜாதியில பிறந்திருக்கு. இன்னைக்கு கூட நம்ம இதுல கூட பிறகு என்னது, ராவுத்தர்னா பெருசு, லெப்பன்னா சிறுசு அப்படிம்பாங்க, லெப்பையா அப்படிம்பாங்க. அது ஒரு தாழ்ந்த ஜாதி மாதிரி, ஒரு தாழ்ந்த இனம் மாதிரி இன்னும் நம்மளுடைய சமூகத்துல இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த நிலையில் எதற்காக காரணம், இந்த சைத்தான் எதற்காக அடித்து விரட்டப்பட்டாலோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும் அந்த காரணம் இன்று நம்முடைய உள்ளத்துல ஓரமா இருந்துகிட்டே தான். யாரும் இல்லைன்னே சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய வழக்கமே அப்படிதான் ஆயிப்போச்சு. நம்மளுடைய வழக்கமே, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வரான்னு வைங்களேன், விருந்தாள் சாதாரண விருந்தாள் அவங்களுடைய கவனிப்பு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஏழை வர்றாரு வைங்களேன், ஒரு ஏழை வர்றாங்க, நம்மளை தேடி வர்றாங்க, சலான் சொன்னாங்க, பதில் கூட சலான் சொல்ல மாட்டோம், பதிலுக்கு கூட சலான் சொல்ல மாட்டோம், உட்காருங்கன்னு கூட லைட்டா தான் உட்காருங்க, என்ன வந்திய, ஏன் வந்திய, இப்படிங்கிற மாதிரிதான் பேச்சு இருக்குமே தவிர அவர்கள் அன்போடு உபசரித்து அவர்கள் சொல்லக்கூடிய சலாமுக்கு பதில் சலாம் முறைத்து அழகான முறையில அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நடைமுறை இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? நம்மளே சுய பரிசோதனை செஞ்சு கொள்வோமே. அதையே கொஞ்சம் பண வசதி உள்ளவர்கள் நம்ம வீடு தேடி வராங்கன்னு வைங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தமிழ் வருதுன்னு வைங்க, வீடே 2 விடம், அது அங்க வை, இது இங்க வை, இந்த சோப்பாவை தொடச்சி வை, அது கால்மதி அங்க வை, செருப்பெல்லாம் ஓரமா வை, இவ்வளவு வரவேற்பு ஏற்பாடுகள் நடக்கும், கட்டா புட்டாலாம் நடக்கும். அதை போய் அங்க வாங்கிட்டு முதல்ல வாங்கி வச்சிட வேண்டியது. அவருக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ரெடியா அவர்களை வரப்போது வாசல் வர இருந்து வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஏன் காரணம் இறங்குறாங்க, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்குது, நம்ம அவங்களிடத்துல தொடர்பு வச்சிருந்தா நமக்கு ஏதாவது செய்வாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலைகள், நாம இவங்க சொந்தக்காரன் தெரிஞ்சா நம்ம தெருவில் பெருமையா நம்ம பேசுவாங்க. இப்படி மாறுறமா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இந்த பெருமை தான் காரணம். இந்த பெருமை தான் மனிதனையே 2ஆ பிரிக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லலாம், ஒரே தாய் ஒரே கல்பனை இருந்தாலும் பெற்றன்னு சொல்றான்.
அதுல பாகுபாடு பார்க்க கூடாதுன்றது சொல்றது இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன? மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான். அதான் நம்முடைய தொழுகையில காமிச்சிருக்கிறோம். தொழுகையில என்ன நடக்குது? இது யார் பெரியவர்கள், யார் சிறியவர்கள், யார் பணக்காரர்கள், யார் ஏழைகள், யார் அந்த கருப்பர்கள், யார் எல்லாம் பார்க்க முடியுமா? போற இடம் இருந்தா எந்த இடம் இருக்குமா, பக்கத்துல யாரா இருந்தா நமக்கு என்ன? யார் தொலை வச்சா நமக்கு என்ன? அது பணக்காரன் தொலை வைக்கிறானா அல்லது இமாம் தொலை வைக்கிறாங்களா? யார் தொலை வச்சாலும் அவர்கள் பின்னால் நம்ம நின்று சொல்றோம். நம்முடைய தோளோடு தோல் நிற்கிறவர்கள் யார் என்று பாராமல் நம்ம தொழுகின்றமே. இந்த சமநிலையை கொண்டு வந்தது எது? இஸ்லாம் தானே. ஆனால் நம்ம அந்த இஸ்லாம் பள்ளிவாசல் விட்டு வெளியில போச்சுன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்முடைய வீடுகளை தேடி வருவதற்குள்ள இந்த பெருமை, இந்த விஷயம் இல்லை. அப்ப நம்ம இடத்துல பெருமை இருக்குதா இல்லையா? இந்த பெருமைக்காகத்தான் என்ன செய்யறான்? சைத்தானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாற்றான். மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த எதிரியாக மாற்றக்கூடிய, மிகவும் இழிநிலைக்கு சாபப்படக்கூடிய ஒரு நிலை, அல்லாஹ்வால் இழிநிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த காரணம் என்ன? அவன் சொன்ன ஒரே வார்த்தை, காலான கயிறும் மின்பு கலக்டரின் நாரின் கலக்டரும் மிந்தி. என்னை நீ என்ன செஞ்சிருக்கிற? நான் அவரை விட மேலான, காலான கயிறும் மின்பு, நான் அவனை விட மேலானவன். என்னை நீ நெருப்பால படுத்திருக்கிற. சாதாரணமா படுத்திருக்கியா? நீ அவனை களிமண்ணால படுத்திருக்கிற. என்ன நீ நெருப்பால படைச்சிருந்து நீ கொண்டு போய் களிமண்ணால படைச்சிருந்த போய் சீதை செய்ய சொல்றிய அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு இல்லைன்னு அன்னைக்கு நடந்திருக்காரு. இந்த இவ்வளவு சைத்தான்கிற ஒரு விஷயமே வந்திருக்காரு. அப்ப இந்த பெருமை அவனுடைய உள்ளத்துல குடிபுகுந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய இணைநிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு அவனும் நரகவாதிகளாக மாறக்கூடிய செய்திகளை பார்க்கணும். அப்ப அதனால அந்த கற்புரிமை கொண்டதுனால மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய கடமை, அல்லாஹுடைய சொல்லுக்கு மாறு செய்யணும். அல்லாஹுக்கு மாறு செஞ்சானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அதான் நம்மகிட்ட நடந்துட்டு இருக்கு. அல்லாஹுக்கு மாறு செய்த காரணத்தினால், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யணும். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, பெருமை அடிச்சா. இந்த ரெண்டு காரணத்தினால கால பகுதி மீன்கபா இன்ன கரஜி, அதுல இருந்து நீ என்ன செய்ய? வெளியேறிவிட்டால் கடுமையான ஒரு கோவத்தை வெளியேறி நீ நிச்சயமாக விரட்டப்பட்டவனாக நீ ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை பார்த்து சொல்லணும். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம மீறினோம்னா சைத்தானுக்கு என்னுடைய நிலைமையோ அதுதான் அல்லாஹ் இடத்துல நமக்கு. அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றா அப்படின்னு சொன்னா அது ஆராய்ச்சி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் கேள்வி எனக்கு எதுவும் பார்க்கக்கூடாது. ஏன் எப்படி இருக்குது? இது நமக்கு சரியா வராத, நம்முடைய வியாபாரத்துக்கு சரியா வராத, நம்முடைய குடும்பத்துக்கு சரியா வராத, இப்பொழுது சூழ்நிலைக்கு சரியா வராத. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களும் எப்படி வளைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்கிறான். ஆனா நம்ம செய்வது என்னது? வேற மாதிரியா. நீங்க திருமண நிகழ்வுகள்ல பாக்குறோமா இல்லையா? நமக்கு எப்படி திருமணத்தை வைத்து நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். எப்படி நடத்த வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆனா அப்படி நடக்குதா? சைத்தான் எப்படி மாறு செய்தானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி மாறு செய்தானோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாமளும் அதை செய்யறோம். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை, இந்த கல்யாண விஷயங்கள் எடுத்துக்கோங்க. திருமண விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் எவ்வளவு மாறுபடுகிறது பாரு. எதுலையாவது இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய சொன்ன விஷயம், இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆரம்பத்துல இருந்து எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம். இன்னைக்கு இலகுவாக மறக்கடிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? எந்த விதமான பயமும் இல்லாமல் நடக்குதா? ஏதாவது பயப்படுறோமா? அங்க போய் நிற்கிறதுக்கு நம்ம பயப்படல, அதை செய்வதற்கு பயப்படல, அதை நடத்தி வைப்பதற்கு பயப்படல, எந்த விதமான அச்சவரும் இல்லை, சந்தோஷமா இருக்குது. அல்லாஹ்வுடைய கடமையை மீறுவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுமைகளை மீறுவதற்கு நாம புதுசா வேட்டி சட்டி விட்டுட்டு போறோம். கறி எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? உணவு சமைக்கிறோம். மிகப்பெரிய ஆடம்பரமாக பந்தல் போடுறோம். எல்லாரையும் சந்தோஷமா அழைப்பு கொடுக்கிறோம். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கடமையை மீறுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த கடமையை மீறுவோம், சட்டங்களை மீறுவோம் என்பதை பத்திரிகை அடித்து என்ன செய்வோம்? எல்லாருக்கும் வாங்க மீறுவோம். இப்படி இருக்குதா இல்லையா? இதை நம்ம இப்படி இந்த கோலத்தை நம்ம என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்கோமா? தௌஹீதை சார்ந்தவர்கள், தௌஹீதுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் இதை கலந்து கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் நம்ம வாழ்ந்துருக்கோம். அவர்களுக்கு மட்டும்தான் தௌஹீது. இப்படி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? அவன் கூப்பிடுறது எதுக்கு? அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுவதற்கு கூப்பிடு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களை மீறுவதற்கு பத்திரிகை அடிக்கின்றான், விளம்பரப்படுத்துகிறான், விளக்குகள் கண்கவர் விளக்குகளை அமைக்கின்றான், மிகப்பெரிய விருந்துகளை ஏற்பாடு செய்கின்றான்.
அதுக்கு நாம புது வேட்டி புது சட்டை பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிற மாதிரி இது இன்றைக்கு நாம இப்படி சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பத்திரிகை கொடுத்த வரவர்களுடைய நபர்களிடத்திலையும் அல்லது நாம மிகப்பெரிய ஆடம்பர கல்யாண வீடுகளில் பார்க்கக்கூடிய நேரங்கள்ல இங்கே நிறைந்திருப்பது அனைத்தும் சைத்தானுடைய சேட்டைகள், சைத்தானுடைய தூண்டுதல்கள். சைத்தான் இப்படிதான் நம்மை வழிகெடுப்பான். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழகாக பத்திரிகை அடிக்குதா, அது நிகழும் சந்தையான வரக்கத்தாலும் இது உனக்கு அழகாக காட்டப்படுது. வாழை மரம் நட்டுறது இன்னும் அழகாக காட்டப்படுறது. மிகப்பெரிய மாளிகைகள் அமர்த்துவது, மண்டபங்கள் அமர்த்துவது அது அழகாக காட்டப்படுவது. ஏன் சொல்றான் இல்லையா, ஏப்பா உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி வேற உலக ஊர்ல எவனும் நடத்த அவ்வளவு கூட்டம் பெருமை. இந்த பெருமையை சைத்தான் பிடித்துக் கொள்ளுகின்றான். இதுதான்டா நீ நரகத்திற்கு போனதுக்கான வழி. வா, அதுதான் அவனுக்கு சைத்தான் பிடிச்சிருக்கான். இதை கெட்டியா பிடிச்சிருக்கான். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை பத்தி பெருமையா பேசிட்டாங்க, நம்ம திருமணத்தை பத்தி பெருமையா பேசி, நம்ம மகன் கல்யாணத்தை பத்தி மக கல்யாணத்தை பத்தி இந்த ஊரே மெச்சுது. ஆனால் சைத்தான் எல்லாரையும் எங்க கொண்டு போறதுக்கு தயாராயிட்டான், நரகத்தின் பக்கம் கொண்டு போறதுக்கு தயாராகிட்டான் என்பதை நாம புரிந்து கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில நாம இந்த பெருமை என்ற ஒரு விஷயத்தை நாம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கிடைக்கும். கடு அளவு பெருமை இருந்தாலும் அல்ல நாளை மறுமையில் நினைக்க மாட்டான், சொர்க்கம் தர மாட்டான். அப்ப அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னால் அந்த இடத்துல அப்படியே இருக்கு, அந்த சட்டத்துல அப்படியே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சட்டத்தை நமக்கு சொன்னால் அதுல நம்மளுடைய சுய விருப்பங்கள் என்பது இருக்கக்கூடாது. அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய உயிரே போகக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அதுல அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீறப்படுமே என்று சொன்னால் நாம் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ற அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தியவனாக என்னுடைய முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாழ்கிறது ரப்பில் ஆலமீன். கேள்வி